இப்போ நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்து மவனை சேர்த்து விடா அப்படின்ற ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துட்டாங்க. இப்ப எல்லாருக்குள்ளே இருக்கிற ஒரு காமனான கேள்வி என்னன்னா, எதுக்கு நான் ஸ்டாக் அது இதுன்னு போனோம், நான் பேங்க்ல பணத்தை போட்டு அப்படி சேர்த்து வச்சா வட்டி கொடுப்பாங்கல்ல, அதை வச்சு என்னால வாழ முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு சார். இல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றவங்களும் ரொம்ப கம்மி. நல்லா புரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு சேர்த்து வைக்கிற பழக்கமே இல்லைன்றது தான் என்னோட விஷயம்ங்க. யாருமே சேர்க்கறது கிடையாதுங்க. நீங்க 1 லட்சம் ரூபாய் வாங்குறவங்க நீ கடன்ல தான் இருக்காரு. ஏன்னா அவர் 5 கிரெடிட் கார்டு வச்சிருக்காருங்க. 20,000 ரூபாய் வாங்குறவர் 2 கிரெடிட் கார்டு வச்சிருக்காரு. செலவு பண்றதுல தான் குறியா இருக்காங்களே வழியே சேர்த்து வைக்கிறதே கிடையாதுங்க. நான் முக்கியமா சொல்றதே பாத்தீங்கன்னா சேமிப்பு தான் இங்க ரொம்ப முக்கியமானதுங்க. அது ஸ்டாக் மார்க்கெட்டா, மியூச்சுவல் ஃபண்டா, தங்கமா, நலமான்றதே முக்கியம் கிடையாது. நீங்க 50 ரூபாய் சேர்க்க போறீங்களா, 500 ரூபாய் சேர்க்க போறீங்கன்றதே முக்கியம் கிடையாது. முதல் சேமிக்கிற பழக்கத்தை உருவாக்கி ஆகணுங்க. ஏன்னாங்க இன்னைக்கு இருக்கிற பெரிய பணக்காரர்கள்லாம் யாருன்னு பார்த்தா ஒரு காலத்துல இடம் வாங்கி போட்டவங்க இல்ல பணம் சேர்த்து வச்சவங்க தான் இன்னைக்கு கோடீஸ்வரர்களா இருந்துகிட்டு இருக்காங்க. ஒரே நாள்ல கேக் வெட்டின மாதிரி யாருக்கும் கோடிகள் கிடைக்காதுங்க. அதே மாதிரி பணம் எவ்வளவு வலிமை உள்ளானதுன்னா கண்டிப்பா உலக அளவுல பணக்காரன் கூட எனக்கு பணம் போதும்னு சொல்றது கிடையாதுங்க. உலக அளவில் இருக்கிற பணக்காரன் கூட எனக்கு பணம் போதும் சொல்றது இல்லை. அப்ப பணம் எல்லா வகையிலும் எல்லாருக்கும் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குங்க. அப்போ நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குங்க, ஓகே நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இருக்கு. இன்னைக்கு ஒரு ஸ்கூலுக்குன்னு போனீங்கன்னா நீங்க ஆஸ் யூஷுவல் ஒரு எல்கேஜிக்கே பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்கறாங்க. அப்போ நம்ம வாங்குற சம்பளத்தெல்லாம் அந்தந்த மாசமே செலவு பண்ணிட்டு கிரெடிட் கார்டுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் அங்க இங்க செலவு பண்ணிட்டு நம்ம சுத்திக்கிட்டு இருந்தோம்னா நெக்ஸ்ட் அவங்களுக்கு என்ன பண்ண போறீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. இப்ப சேமி பண்றது ரொம்ப இப்போ ஒரு சின்ன உதாரணம். லாஸ்டா ஏதோ ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், இப்ப நம்ம அரசாங்கம் பஸ் ஃப்ரீன்னு கொடுத்தாங்க. அப்ப நிறைய லேடிஸ் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், ஓகே இந்த பஸ்ஸுக்கு மாசம் 300 ரூபாய் ஆகுது, 500 ரூபாய் ஆயிட்டு இருந்தது. இப்போ உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ கஷ்டம்ன்றது எல்லா சூழ்நிலையும் இருக்கும். ஆனா இது இல்லைன்னா என்ன பண்ணிருப்பீங்க? கண்டிப்பா செலவு பண்ணிருப்போம்ல. அப்ப அந்த காசை சேமிங்கன்னு சொன்னேன். இப்ப பாத்தீங்கன்னா நியர்லி ஒரு 20-25 பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, சார் மாசம் 300 ரூபாய் சேர்க்க ஆரம்பிச்சிரு. முதல் சேமிக்கணும், அந்த பழக்கத்தை உருவாக்கணும்ன்றதாங்க. நான் இப்ப மாசம் 300 ரூபாய் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் சார். நான் இப்போ உரிமை தொகை கொடுத்திருக்காங்க. இப்ப நிறைய பேர் அதை மறைமுகமா இன்னும் 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு கூட கேட்பான். ஆனா 1000 ரூபாய் என்றது எவ்வளவு பெருசுன்னு 1000 ரூபாய் இல்லாதவங்களுக்கு தான் தெரியுங்க. அந்த 1000 ரூபாய் என்ன பெருசுன்னு சொல்றவங்களே 1000 ரூபாய் கடனுக்கு தான் நின்றுகிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த 1000 ரூபாய்ன்றதும் அவங்களுக்கு பெருசு தாங்க. அப்ப பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு சின்ன பணமா இருந்தாலும் ரொம்ப பெருசு தாங்க. அப்போ அந்த சின்ன பணத்தை அவங்க சேர்க்க 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 தான் அந்த 1000 2000 ஆகும், 2000 3000 ஆகுங்க. ஃபர்ஸ்ட் சேமிக்கிற பழக்கம் நம்ம இடத்துல இல்லைங்க. அதே மாதிரி இப்ப நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, இதுல டெய்லி ட்ரேடுன்னு ஒண்ணு இருக்குங்க. டெய்லி ட்ரேடுன்றது ஒரு அருமையான வியாபாரம்ங்க. பட் ஆனா புரிஞ்சு பண்ணணுங்க. அப்ப அந்த புரிஞ்சு பண்ணணும்னா அது நிறைய மணி மேனேஜ்மெண்ட் இருக்குங்க. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னவோ அதுக்கு உண்டான லாபத்தை நான் எதிர்பார்க்கலாங்க. இங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் போட்ட உடனே 50,000 அன்னைக்கே எனக்கு இன்னொரு 50,000 கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. வாய்ப்புகள் ரொம்ப கம்மிங்க. என்னைக்கோ ஒரு நாள் கிடைச்சிருக்காங்க, தினம் கிடைக்காதுங்க. அப்போ இன்ட்ராடே ட்ரேட்ல அருமையான பணம் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. பொறுமை இருக்கணுங்க, நிறைய கத்துக்கணுங்க. அதுவும் கத்துக்கிறதுன்றது பரவலா நிறைய போய் கத்துக்க கூடாதுங்க. அந்த துறையில பணம் பண்றதுக்கு என்னவோ அதை மட்டும் தான் கத்துக்கணும். நீங்க ஒரு துறையில ஜெயிக்கணும்னா அந்த துறைக்கு உண்டான விஷயங்களை மட்டும் தான் தெரியணுங்க. எங்க கம்மியா வாங்கி எங்க விற்கணும், இவ்வளவுதான் வியாபாரம். நீங்க தங்கம் வித்து பாருங்க, தங்கத்தோட கான்செப்ட் என்ன? கம்மியான விலைக்கு வாங்கி அதிகமான விலைக்கு விற்கணும். நீங்க ஒரு தகரம் வித்து பாருங்க, கம்மியான விலைக்கு வாங்கி அதிகமான விலைக்கு விற்கணும். அப்ப கான்செப்ட்ன்றது எல்லா இடத்துலயும் துறைக்கு கம்மியா வாங்கி அதிகமா விற்கணுங்க. இதோட முடிச்சிடணுங்க. கம்மியா கிடைக்கிற இடமும் அதிகமா விற்கிற இடமும் தெரியும். ரொம்ப ஆராய்ச்சிக்கு போயிடக்கூடாதுங்க. ரொம்ப ஆராய்ச்சிக்கு போயிடும். இப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல இன்ட்ராடே ட்ரேட்ல நிறைய பேர் வின் பண்ணாததுக்கு முக்கியமான காரணம் இன்வெஸ்டரா இருந்தாலும் சரிங்க, யாரா இருந்தாலும் சரி, பாத்தீங்கன்னா தோத்து போறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா ரொம்ப ஆராய்ச்சிக்கு போயிடுவாங்க. ஆராய்ச்சியாளர்கள் என்னைக்குமே பணம் பண்ண முடியாதுங்க. வியாபாரிகள் மட்டும்தான் பணம் பண்ண முடியும். இப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல இன்ட்ராடே இருந்தாலும் சரிங்க, இன்வெஸ்ட்மெண்டா இருந்தாலும் சரிங்க, கண்டிப்பா அவங்க பாத்தீங்கன்னா ஒரு அனலைஸ் பண்ணி அந்த துறைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நானே நிறைய இடத்துல அகேன்ஸ்டா சொல்லியிருக்கேன். இன்ட்ராடே பண்ணாதீங்கன்னு கூட சில இடத்துல ரொம்ப கோபமெல்லாம் சொல்லியிருக்கேன். ஏன்னா அவ்வளவு பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு யாருமே ஒழுங்கா ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்றது இல்லைங்க. அப்போ டெய்லி போய் நம்ம பேக்கெட்ல இருக்கிற பணத்தை நஷ்டப்பட போறோம் போது அந்த வியாபாரத்தை புரியாம எதுக்கு பண்ணணும்ன்ற ஆதங்கத்துல நிறைய இடத்துல நான் பேசியிருக்கேங்க. இப்ப பணம் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். பணத்தை வச்சுதான் ஒரு மனுஷனை அங்கீகரிக்கிறாங்க இந்த நாட்டிலங்க. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அதுதான் இங்க முக்கியம். பணத்துக்காக தான் நாங்க எல்லா ஊர்லயும் விழிப்புணர்வுகள் போட்டு சேமிப்பை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோங்க. சார், இப்போ மிடில் கிளாஸ் மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஆவரேஜ் சேலரி ஒரு 25,000 அந்த மாதிரி தான் இருக்கும். அதில் கடன், லோனு, வீட்டுக்கு தேவை எல்லாமே போகும். 2,000 ரூபாய், ஒரு 3,000 ரூபாய் சேர்த்து வைக்கிற நிலைமைக்கு வருவாங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி பேங்க்ல போட்டு அந்த வட்டியை வச்சுட்டு ஒன்றும் பண்ண போறதில்ல. அப்போ நான் மாசம் 3,000 ரூபாய் நான் நீங்க சொன்ன மாதிரி ஸ்டாக்லயோ இல்ல பாண்டு பத்திரங்களோ வாங்குறேன் அப்படின்னா
நான் எவ்வளவு காலம் வரைக்கும் அந்த 3000 ரூபாய் மாசம் மாசம் போட்டு நான் லாபத்தை எடுக்க முடியும்? அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா 25,000 கண்டிப்பா பத்தாதுங்க. யாருக்குமே பத்தாது. அதுல பெரிய சேமிக்க முடியுமான்னு தெரியாதுங்க. ஆனால் சேமிச்சு தான் ஆகணும். இப்ப நான் என்ன சொல்றேன், 25,000 தான் வருது. என்னையே நிறைய பேர் கேட்பாங்க, 25,000 எப்படிங்க? இன்னைக்கு ஆவரேஜா ஒரு மிடில் கிளாஸுக்கும் கீழே இருக்கிறவங்களோட இன்கமே 23,000 தாங்க. அதுலயே அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னும் இருக்கிற பணப்புழக்கங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம ஒரு 1000 ரூபாய் டெய்லி சேர்க்கணுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம்ங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, 25,000 வந்தா பத்தாது. நான் என்ன சொல்றேன், உன்னோட சம்பளமே 24,000 டிசைட் பண்ணிடு. முடிவே 24,000 தான் சம்பளம். அப்ப 24,000 வந்தா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பம் நடத்துவோமா நடத்த மாட்டோமா? கண்டிப்பா. அப்ப அந்த 1000 ரூபாய் தான் முதலீடு பண்ண சொல்றான். அந்த 1000 ரூபாய் முதலீடு பண்ணும்போது அவங்க எத்தனை வருடங்கள் அதை முதலீடு பண்றாங்க. ஒரு எஃப்டியா இருந்தாலும் ஆர்டியா இருந்தாலும் நீங்க நாட்களை வந்து அதிகப்படுத்த வருடங்களை அதிகப்படுத்த தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெருசா போகுங்க. ஒரு 10 வருஷம் சார். ஆமா, 10 வருஷம் பண்றது பாத்தீங்கன்னா, இப்போ நான் இன்னும் நிறைய பேருக்கு சொல்றதுங்க. இப்ப உங்களை மாதிரி சின்ன வயசுல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு திருமணம் இல்ல, திருமணத்துக்கு முன்னாடி சம்பாதிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. அப்போ எப்ப நீ வந்து ஃபர்ஸ்ட் சேலரி வாங்குறியோ அப்பவே உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடணும். அது எவ்வளவுன்றது முக்கியம் கிடையாது. 50 100 முக்கியம் கிடையாது. உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடணும். ஏன்னாங்க, நீ வந்து 60 வயசு என்னையே நிறைய பேர் கேட்டிருக்காங்கன்னா, சார் பணம் சேர்த்து நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், நீ ஒர்க் பண்ணும் போதே சேர்த்திருப்பா. சின்ன வயசுலேயே சேர்க்க ஆரம்பிச்சு. சேமிக்கிறதுன்றது ஒரு பழக்கம்ங்க. சேமிக்கிற பழக்கம் வந்து ஒரு பெரிய கலை. சேமிக்கிற பழக்கம் வந்துருச்சுன்னா செலவு பண்ற பழக்கம் குறைஞ்சு போயிடும்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா, சேமிக்க ஆரம்பிச்சோம்னாங்க, அப்போ உங்களோட 60வது வயசுல நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கலாங்க. பட் ஆனா நிறைய பேர் என்னையே கேட்பாங்க, சார் 60 வயசுல போய் இன்னைக்கு ஜாலியா இல்லாம 60 வயசுல போய் என்ன கம்ஃபர்டபுளா இருந்துன்னு கேட்பேன். நான் என்ன சொல்றேன், அந்த 60 வயசுல இப்ப பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, சின்ன வயசுல சேமிக்காத, அவங்கள போய் கேட்கணுங்க அதோட வழி என்னன்ட்டுங்க. அந்த இடத்துல சேமிக்காம இன்னைக்கு பையன் எதிரிலையும் பொண்ணு எதிரிலையும் கையேந்தி நின்றுகிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு தான் அதோட வழி தெரியுமே ஒழிய இப்ப சம்பாதிக்கிறவங்களுக்கு அதை பத்தி தெரியாதுங்க. இதெல்லாம் அந்த அனுபவங்களை எல்லாம் நம்ம எடுத்துக்கணுங்க.